மகத்தான வாழ்வியல் நெறிமுறைகளை நன்றியுடன் நினைவு கூர்வதே நம் நாகரிகத்தின் நல்லடையாளமாகும். இதனை நெஞ்சில் நிறுத்தி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன். உலகில் எளிமையாக வாழ்வதே உண்மையான தவம். ஏழ்மையில் உழல்வது வேறு, எளிமையாக வாழ்வது வேறு. எதுவும் இல்லாதவன் சாலையோரத்தில் சாய்ந்து கிடப்பது எளிமை அன்று. எல்லா வசதிகள் இருந்தும் ஒன்றும் இல்லாதவனைப் போல் வாழ்வதே எளிமை. பகட்டிலும் ஆடம்பரத்திலும்தான் சமூக கௌரவம் இருப்பதாக நாம் மாய சிந்தனையில் மயங்கி கிடக்கிறோம். எளிமைக்கு சமூக கௌரவம் சாத்தியம் இல்லையெனில் அரை நிர்வாண காந்தியை அகிலமே தொழுததே, அது எப்படி? குவித்து வைக்கும் செல்வத்தால் தான் சிறப்பு வந்து சேரும் என்றால், கூரையை தவிர வேறெந்த சொத்தும் இல்லாத ஜீவாவை இன்றும் சமூகம் போற்றுகிறதே, அதன் ரகசியம் என்ன? எளிமையே பெருமை தரும் என்பதுதான் இந்திய மண்ணின் பாரம்பரியம். பணத்தின் வேட்கை தணிந்தால்தான் பண்பாடு நிலைக்கும். எளிமையாக வாழ்பவருக்கு சிக்கனமே சீதனம். அது நமது தேவைகளை சுருக்கும். பணம் தேடும் தாகத்தை தணிக்கும். பண பசி அடங்கினால் உயர்ந்த லட்சியங்களில் உள்ளம் ஈடுபடும். தேவைக்கு மேல் செலவழிப்பது ஊதாரித்தனம். தேவைக்கேற்ப செலவழிப்பது சிக்கனம். தேவைக்கும் செலவழிக்க தயங்குவது கஞ்சத்தனம். நடுப்பாதைதான் வாழ்வில் நடப்பதற்கு எப்போதும் நல்லது. சிக்கனத்தின் நோக்கமே தனது தேவைகளுக்கு போக சக மனிதர்களுக்கு உதவுவதுதான். ஒரு துண்டு பென்சில் ஒரு துண்டு தங்கத்திற்கு சமம் என்ற காந்தியின் வாசகத்தை அலசி பாருங்கள். எது தவம் என்பது புரியும். எது தவம்? காட்டில் இருப்பதென்று தவம். வீட்டின் தேவைகளை குறைத்து ஆடம்பரம் அகற்றி அளவோடு அனுபவித்து எளிமையை கடைபிடித்து பிறர் நலனுக்காக வாழ்வதே உண்மையான தவம். வாழ்வே தவமானால் நிறைவே வரமாகும். நன்றி, வணக்கம்.